Hey guys, welcome back to our channel ExamJet. இந்த வீடியோவில் நம்ம SBI Clerk ப்ரிலிம்ஸ்க்கான ரீசனிங் செக்ஷனுக்கான ஃபுல் மார்க் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் மார்க் அப்படிங்கிறதுல இதில் வந்து ரீசனிங்கான 35 கொஷின்ஸுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி அப்ரோச் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து டைம் சேவிங்காக பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொஸ்டின் இருக்குது அப்படின்னா ஸ்டாக் பசில் இருக்குது. ஸோ பசிலோ சீட்டிங்கோ எது எடுத்தாலுமே நீங்கள் கொஸ்டினோட ஸ்டார்ட்லேருந்து போகிறதா தான் நான் பெஸ்ட் அட்வைஸ்ன்னு சொல்வேன். ஏன் அப்படி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போது இங்கேருந்து போகாமல் இப்போ இந்த இந்த சென்டென்ஸ்லேருந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 3 லைன் இருக்கிற ஒரு பசில் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் யூலேருந்து டபிள்யூ ஏன்னா இமீடியட்லி அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, நமக்கு பெருசாக பாசிபிள் போகாது. ஆனால் நெக்ஸ்ட்டு நீங்கள் போகும்போது எப்படினாலும் உங்களுக்கு வந்து பாசிபிள் அப்படிங்கிறது வந்து தான் தீரும். எப்படியும் உங்களுக்கு 1 or 2 பாசிபிள்ஸ் வரும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஃபெச் பண்ணி போகும்போது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு எந்த சென்டென்ஸ்க்கு போகணும் அப்படிங்கிற அந்த தேடுறதுலேயே உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து இழுக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஸ்டார்ட்லேருந்தே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பாசிபிள் வரும். பட் ஆனால் நீங்கள் வந்து த்ரூ அவுட் அந்த கொஷினை வந்து ஸ்டார்ட்லேருந்தே எண்டு வரைக்கும் முடிச்சிருவீங்க. நீங்கள் எந்த சென்டென்ஸுமே தேடணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இருக்காது. ஸோ பெஸ்ட் அட்வைஸாக நான் என்ன சொல்வேன் அப்படின்னா ஸ்டார்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு வந்து டைம் எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்லி 2 பாக்ஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் பாக்ஸ் யூ அண்ட் ஆர். ஸோ யூக்கும் ஆருக்கும் நல்ல 2 பாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. வெதர் யூ ஃபஸ்ட்டு இருக்குமா ஆர் ஃபஸ்ட்டு இருக்குமா நமக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்ம யூ இங்கே போட்டு 2 விட்டு ஆர் போடலாம். நெக்ஸ்ட்டு ஆர் போட்டு 2 விட்டு யூ போடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாக்ஸ் டபிள்யூ இஸ் கெப்ட் இமீடியட்லி பிலோ யூ. யூக்கு இமீடியட்லி பிலோ தான் டபிள்யூ. அப்போது யூக்கு அப்படியே தொடர்ந்து பிலோலேயே டபிள்யூ வந்துடுவாங்க. ஸோ நடுவில் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுதான் இந்த இமீடியட்லி பிலோ. ஸோ அப்போது யூ இங்கே இருக்குது, அதுக்கு அடுத்தே யாருன்னா டபிள்யூ. யூ இங்கே இருக்குது, அடுத்தே யார் டபிள்யூ. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாக்ஸ் வி இஸ் கெப்ட் 2 பாக்ஸ் எபோ டபிள்யூ. ஸோ டபிள்யூக்கு 2 பாக்ஸ் எபோ அப்படின்னா இப்படி தான் போடணும். ஸோ 2 பாக்ஸ் விட்டு இப்படி போட்டிங்க அப்படின்னா இது தப்பு. இது வந்து டபிள்யூவோட 3rd பாக்ஸு. ஃபஸ்ட் பாக்ஸ், செகண்ட் பாக்ஸ், 3rd பாக்ஸில் தான் வி இருக்குது அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ இப்படி தான் நம்ம போடணும். ஃபஸ்ட் பாக்ஸ், செகண்ட் பாக்ஸ் போட்டு வி போட்டுடணும். ஸோ டபிள்யூக்கு ஃபஸ்ட்டு பாக்ஸ், செகண்ட் பாக்ஸில் வி, டபிள்யூக்கு ஃபஸ்ட் பாக்ஸ் விட்டு வி. ஸோ 2 பாக்ஸ் எபோன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம 2 பாக்ஸ் எபோவில் வி போட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்லி 4 பாக்ஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் பாக்ஸ் வி அண்ட் டி விச் இஸ் கெப்ட் இமீடியட்லி எபோ பாக்ஸ் ஒய். இந்த விச் அப்படிங்கிறது வந்து இந்த டீயை தான் குறிக்குது. ஓகேவா? ஸோ டி அப்படிங்கிற பாக்ஸ் வந்து ஒய்க்கு இமீடியட்லி எபோவில் இருக்குமா. ஸோ ஒய்க்கு இமீடியட்லி எபோவில் டி அப்படிங்கிற பாக்ஸ் இருக்கும். டீக்கு 4 பாக்ஸ் விட்டு அப்படிங்கிறது வி இருக்கும். பட் வெதர் வி நமக்கு எபோலையா பிலோலையா அப்படிங்கிறது நமக்கு தெரில. அவங்க ஒன்லி 4 பாக்ஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் தான் கொடுத்துருக்காங்க. எபோவா பிலோவா அப்படின்னு நமக்கு கொடுக்கல. இப்போ நமக்கு 2 பாசிபிள் இருக்குது. இதில் எபோ பிலோ எப்படி போடணும், எப்படி பாசிபிளை கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வி இங்கே பார்த்தீங்க, இந்த பாசிபிளில் பார்த்தீங்கன்னா வி ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ மொத்தம் இதில் எத்தனை பாக்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 பாக்ஸஸ் இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 5 பாக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மேலே ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10 ஆயிரும். நமக்கு மொத்தமே என்ன கொடுத்துருக்காங்க 8 பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பாசிபிளில் மேலே விக்கு மேலே டி வராது, விக்கு கீழே தான் டி வரும். ஸோ 1 2 3 4 இந்த இடத்துல தான் டி என்ன சொல்லியிருக்காங்க ஒய்க்கு இம்மிடியேட்லி எபோ. ஸோ அப்போ ஒய்யும் நம்ம சேர்த்தே போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இந்த பாசிபிள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 மொத்தம் இதில் 5 இருக்குது. ஸோ இங்கே வி வந்து சென்டரில் இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு கீழே வந்து டி போட்டு பாருங்கள். 1 2 3 4 போட்டு இங்கே நீங்கள் வந்து டி போடுறீங்க அப்படின்னா இங்கே ஒய் போட்டு ஆகணும். ஓகேவா? இப்போ நீங்கள் இதை கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ அப்போ நமக்கு 9 பாக்ஸ் வருது. நமக்கு எவ்வளோ வரணும், ஆனால் 8 பாக்ஸ் வரணும். ஸோ அப்போ கீழே வந்து விக்கு கீழே வந்து அந்த டி வந்து வராது. ஸோ மேலே தான் வரும். ஸோ 1 2 3 4 இங்கே டி போட்டு இங்கே ஒய் வரும். ஓகேவா? இப்போ கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 8 பாக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ 2 பாசிபிள் நமக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு லைன் என்னென்னு பார்க்கலாம். ஒன்லி 2 பாக்ஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் பாக்ஸ் ஒய் அண்ட் எஸ். ஒய்க்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் 2 பாக்ஸாக இருக்குமா. ஸோ ஒய் இங்கே இருக்குது, அப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸ் போடலாமா, நடுவில் 2 பாக்ஸ்
ஒய் இருக்குது, 1 பாக்ஸ் விட்டு 2 பாக்ஸ் விட்டு இந்த இடத்துல எஸ் போடலாம். பாக்ஸ் எஸ் இஸ் கெப்ட் பிலோ பாக்ஸ் எஸ். எஸ்ஸுக்கு பிலோவில் தான் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு பிலோ எக்ஸ் அப்படின்னா எங்கேனாலும் இருக்கலாம். ஸோ நடுவில் ஒரு 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், இல்லை இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்படினாலும் இருக்கலாம். ஆனால் எஸ் அப்படிங்கிற பாக்ஸுக்கு கீழே தான் எக்ஸ் அப்படிங்கிற பாக்ஸ் வந்து வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பாக்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 பாக்ஸ் இருக்குது. நமக்கு 8 பாக்ஸ் வேணும். அப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸ் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ஏன்னா எஸ்ஸுக்கு கீழே தான் எக்ஸ். ஸோ இங்கே வந்து 8 பாக்ஸ் ஆல்ரெடி இருக்குதுன்னு பார்த்தோம். இங்கே கேப் அப்படிங்கிறது மேலே தான் இருக்குது, எஸ்ஸுக்கு மேலே தான் இருக்குது, எபோவில் இருக்குது. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பிலோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த பாசிபிள் வந்து இந்த இடத்துல கேன்சல் ஆகுது. ஸோ நமக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து இதுதான். ஸோ இப்போ இதுக்கான கொஸ்டின்ஸ் நம்ம போட்டுடலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், as many box kept above box u as below. அதாவது யூக்கு எபோவில் எத்தனை பாக்ஸ் இருக்கோ அதே பாக்ஸ் தான் ஆன்சருக்கு கீழேயும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூக்கு எபோவில் 1 பாக்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போது ஆன்சருக்கு கீழேயும் 1 பாக்ஸ் தான் இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தா ஒய் தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு, how many box are kept between w and y. ஸோ டபிள்யூக்கும் ஒய்க்கும் நடுவில் எத்தனை பாக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டபிள்யூ இங்கே இருக்குது. ஸோ டபிள்யூ இங்கே இருக்குது, ஒய் இங்கே இருக்குது. ஸோ 1 2 3 மொத்தம் டபிள்யூக்கும் ஒய்க்கும் நல்ல 3 பாக்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாக்ஸ் இஸ் கெப்ட் அட் த டாப் மோஸ்ட் பாக்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு பாக்ஸாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது? வி. ஸோ ஆன்சர் இஸ் வி. எஸ்ஸுக்கு வி எப்படி ரிலேட்டடோ, எக்ஸுக்கு ஆர் எப்படி ரிலேட்டடோ, அதே மாதிரி டீக்கு எந்த பாக்ஸ் வந்து ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது உங்களுக்கு இதை பார்த்தா புரியும். அதாவது இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? எஸ்ஸுக்கு வி எப்படி ரிலேட்டட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எஸ்ஸோட ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் எபோவில் வி. ஓகேவா? எஸ்ஸுக்கு இப்படி இருக்குதா? எஸ்ஸுக்கு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு எபோவில் வி. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் இஸ் ரிலேட்டட் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எக்ஸ் இருக்குது. ஆர் இஸ் ரிலேட்டட் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எக்ஸுக்கு 1 2 3 தேர்ட் எபோவில், எக்ஸோட தேர்ட் எபோவில் ஆர் இருக்குது. ஸோ அப்போது டீக்கு தேர்ட் எபோவில் யார் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ 1 2 3 தேர்ட் எபோவில் யார் இருக்கா? டபிள்யூ இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எபோ, செகண்ட் எபோ, தேர்ட் எபோவில் டபிள்யூ. ஸோ ஆன்சர் இஸ் டபிள்யூ. ஆனால் உங்களுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ பியில் டபிள்யூ இல்லை, ஒய்லையும் டபிள்யூ இல்லை. ஸோ நன் ஆஃப் திஸ் இருக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம பார்க்கணும். எக்ஸுக்கு 2 பாக்ஸ் பிலோவில் யார் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எக்ஸுக்கு பிலோவில் யாருமே இல்லை. ஸோ இது கிடையாது. ஸோ ஏயும் ஆன்சர் கிடையாது. ஒன்று சி இல்லைனா இ. எக்ஸுக்கு இம்மிடியேட்லி எபோவில், எஸ்ஸுக்கு இம்மிடியேட்லி எபோவில் தான் டபிள்யூ இருக்குது. நமக்கு டபிள்யூ தான் ஆன்சராக வேணும். ஸோ ஆன்சர் இஸ் சி. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. விச் ரெஸ்பெக்ட் டு த ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். போத் பாக்ஸ் ஆர் அண்ட் டி ஆர் நாட் கெப்ட் அட்ஜசன்ட் டு ஈச் அதர். அட்ஜசன்ட் அப்படின்னா பக்கத்தில். ஓகேவா? ஸோ பக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரும் டீயும் பக்கத்தில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆரும் டீயும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அப்போது இது வந்து என்னது? தப்பு. நாட் கிடையாது. நாட் இங்கே வராது. அப்போ 1 வந்து ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்லி 1 இல்லைனா ஒன்லி 1 and 3 இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்லி 1 இருக்கணும், இல்லை 1 and 3 இருக்கணும். அப்போ 3 மட்டும் நம்ம செக் பண்ணால் போதுமா? ஒன்லி 2 பாக்ஸாக கெப்ட் எபோ பாக்ஸ் டபிள்யூ. டபிள்யூக்கு எபோவில் 2 பாக்ஸ் தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டபிள்யூக்கு எபோவில் வி அண்ட் ஓ அப்படிங்கிற 2 பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ 3 அப்படிங்கிறது வந்து கரெக்டு. ஓகேவா? நமக்கு எது தப்பு? இது மட்டும் தான் தப்பு. ஸோ அப்போ ஒன்லி 1 தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு மந்த் பேஸ் பசில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மந்த்லாம் எழுதிக்கலாம். ஜான்வரி, பிப்ரவரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் மே, ஆகஸ்ட், செப்டம்பர் அண்ட் நவம்பர்.
ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மந்த் பேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா எதெல்லாம் வந்து ஆட் நம்பர் டேஸ் இருக்கிற மந்த் எதெல்லாம் வந்து ஈவன் நம்பர் டேஸ் இருக்கிற மந்த் அப்படிங்கிறத நம்ம வந்து நோட் பண்ணணும். ஸோ ஆட் நம்பர் இருக்கிற மந்த்தை வந்து டிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷினில் இருக்கும்போது நீங்கள் ஆன் நம்பர் இருந்தது டிக் பண்ணியிருக்கிறது வந்து ஆன் நம்பர் அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஜான்வரி அப்படிங்கிறது ஒரு ஆட் நம்பர் ஆன் நம்பர் ஆஃப் டேஸ் கொண்ட ஒரு மந்த் ஜான்வரி, மே, ஆகஸ்ட். ஸோ இங்கே கொடுத்துருக்கறதுல இந்த 3 மந்த் வந்து ஆட் நம்பர் டேஸ் இருக்கிற மந்த். 2வது மந்த் பேஸ் பஸ்ஸில் நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னா எல்லா மந்த்தையுமே நம்ம எழுதிக்கணும். அதாவது இப்போ கேப்பில் இருக்க மந்த்தையுமே நம்ம வந்து சைடில் நோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சில இடத்துல வந்து 2 months எபோ 3 months எபோ பிலோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மந்த்தை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த கேப் மந்த்தை நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்காங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டே நம்ம வந்து ப்ரிகாஷனாக நம்ம ஃபஸ்ட்டே நோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயமா நமக்கு இருக்கும். நம்ம எப்போவுமே இந்த மந்த் பேஸ் பசில் பண்ணும்போது அந்த ஒரு தப்பை நம்ம பண்ண மாட்டோம். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். அதுக்கு ரொம்ப டைம் ஆக போகிறது கிடையாது. ஸோ ஜான்வரி, பிப்ரவரி இருக்குது. ஸோ மார்ச், ஏப்ரல், மே கொடுத்துருக்காங்க. ஜூன், ஜூலை இல்லை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பரோடு முடிச்சிருங்க. கடைசி என்ன இருக்கோ அந்த மந்தோடு முடிச்சிருங்க. திரும்ப டிசம்பர்லாம் தேவையில்லைன்னா இது கீழே நம்ம போகிறது கிடையாது. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். T paid in a month having an even number of days. ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்க இடத்துல தான் T இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 3 ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குது. பாசிபிள் போகிறதா இருந்தாலும் போகலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து பாசிபிள் போகிறதுக்கு நெக்ஸ்ட்டு டீயை வச்சு ஒரு க்ளூ இருக்குது பாருங்கள். 2 people paid between T and P. டீக்கும் பிக்கும் நல்ல 2 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம பாசிபிள் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து T இங்கே எடுக்கிறேன். டீக்கும் பிக்கும் நல்ல 2 பேர்னால் நான் P இங்கே போடுவேன். ஓகேவா? அதே மாதிரி டீயை நான் இங்கே எடுத்தேன் அப்படின்னா இங்கே நான் P போடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு T இங்கே எடுத்தேன்னா 2 விட்டு இங்கே நான் P போடுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் பேட் 3 months ஆஃப்டர் P. Pக்கு 3 months நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்தமாதிரி மந்த்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 3 months ஆஃப்டரில் தான் Pன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது மந்த்ஸை நம்ம வந்து இந்த இடத்துல கேல்குலேட் பண்ணணும். நம்ம P இங்கே போட்டிருக்கோமா? ஸோ 3 months ஆஃப்டர் அப்படின்னா இப்போ நம்ம வந்து பிப்ரவரியில் போட்டிருக்கோம். மார்ச், ஏப்ரல், மே 3 months ஆஃப்டரில் 1 2 3 மேலே வந்து என்ன வரும்? ஆர் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பாசிபிளில் செப்டம்பரில் போட்டிருக்கோம். 3 months ஆஃப்டரில் போடணும். ஸோ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தான் Pக்கு 3 months ஆஃப்டர்னு வரும். இங்கே டிசம்பர் அப்படிங்கிற இதே கொடுக்கல. ஸோ இந்த பாசிபிள் வந்து நமக்கு இந்த இடத்துல கேன்சல் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மேலே போட்டிருக்கோம். 3 months ஆஃப்டர்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் தான் 3rd month. ஸோ ஆர். ஸோ இங்கே நம்ம நோட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதை பார்ப்போம். இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கேயே நம்ம வந்து அப்படியே 3rd month அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிடுவோம். ஸோ நோட் பண்ணிக்கிறது பெட்டர். Q paid after R but not paid in the month having 31 days. அதாவது ஆருக்கு ஆஃப்டரில் Q தான். ஆனால் அந்த Q வந்து இந்த பட் அப்படிங்கிறது யாரை குறிக்கும்? இந்த Qவை குறிக்கும். paid in the month of having 31 days. 31 days இருக்கிற மந்தில் Q வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆருக்கு அப்புறம் தான் Q. ஆனால் 31 days இருக்க மந்த்து கிடையாது. ஸோ அப்போ 31 daysனால் நம்ம டிக்கு போட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ டிக் போட்டிருக்க இடத்துல Q வராது அப்படிங்கிறது நம்ம கண்ணு பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம வந்து இது 31 30 அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தேவையில்லை. ஸோ ஆருக்கு ஆஃப்டரில் Q ஆனால் 31 month கிடையாது. ஸோ அப்போ ஆகஸ்ட்டில் வராது, நவம்பரில். ஸோ இங்கே ஒரே ஒரு ஸ்லாட் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல Q. As many people paid after Q as before S. இந்த சென்டென்ஸுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஸோ Qக்கு பிஃபோரில் எத்தனை பேர் இருக்காங்களோ Qக்கு ஆஃப்டரில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க தான் Sக்கு பிஃபோர்லேயும் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாசிபிளில் பார்த்தீங்கன்னா Qக்கு ஆஃப்டரில் யாருமே இல்லை. அப்போ Sக்கு பிஃபோர்லேயும் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ S வந்து எங்கே வரும்? ஜான்வரியில் வரும். இந்த பாசிபிளில் பார்த்தீங்கன்னா Qக்கு ஆஃப்டரில் ஒரே ஒரு பர்சன்ட் இருக்காங்க. அப்போ Sக்கு பிஃபோர்லேயும் ஒரு பர்சன்ட் இருக்கணும். ஸோ ஜான்வரி விட்டு பிப்ரவரியில் S. அட்லீஸ்ட் 2 people paid between S and U. ஸோ இதுதான் வந்து முக்கியமான சென்டென்ஸ். ஏன்னா இதுதான் இப்போ இந்த 2 பாசிபிளில் எது கரெக்டுன்னு நமக்கு தெரிய போகுது. ஸோ இனிமேல் நீங்கள் இடத்துல U போட்டுடலாம். ஸோ இப்போது இந்த பாசிபிள் வருமா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அட்லீஸ்ட் 2% கொடுத்துருக்காங்க. அப்போது அட்லீஸ்ட் 2% அப்படின்னா அட்லீஸ்ட் குறைஞ்சது 2 பேராவது இருக்கணும். ஓகேவா? அட்லீஸ்ட் அப்படின்னா குறைஞ்சது 2 பேராவது இருக்கணும். அட்மோஸ்ட் அப்படின்னா அதிகபட்சமே 2 பேர் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான டிஃபரன்ஸ். ஓகேவா?
ஸோ இதுக்கு ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸை இன்னும் தெளிவாக ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கேன். ஸோ அதோட இதை வந்து ஐகான்ட்டில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது குறைஞ்சது 2 பேராவது இருக்கணும். ஸோ இந்த பாசிபிளில் எஸ்ஸுக்கும் யூக்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்க. இந்த பாசிபிளில் எஸ்ஸுக்கும் யூக்கும் நடுவில் யாருமே இல்லை. அப்போ இந்த பாசிபிள் கேன்சல் ஆகுது. நமக்கான கரெக்டான பாசிபிள் என்ன அப்படின்னா இதுதான். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணலாம். Who among the following person pay the tax in August? ஆகஸ்ட்டில் டேக்ஸ் பே பண்ணுது. அவங்க கொஸ்டினே அதுதான் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ரீட் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா. 6 person paid the tax in 6 different month. நம்ம வந்து மந்த்தை பார்த்தோன்னே எப்படி போயிட்டோம். ஸோ டேக்ஸ் பே பண்ணதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் என்னதுன்னா ஆகஸ்ட்டில் டேக்ஸ் பே பண்ண பர்சன் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட்டில் யூ அப்படிங்கிற பர்சன் வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சரில் யூ அப்படிங்கிறது டேரெக்டாக அவங்க கொடுக்கல. ஆருக்கு 2% ஆஃப்டரில், டீக்கு இமீடியட்லி பிஃபோர்லன்னு சொல்லியிருக்காங்க. ஆருக்கு 2% ஆஃப்டரில் யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. டீக்கு இமீடியட்லி பிஃபோர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆமாம், டீக்கு இமீடியட்லி பிஃபோரில் தான் யூ இருக்குது. ஸோ அப்போது ஆன்சர் வந்து என்னென்னா சி. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவு மெனி மந்த் கேப்ஸ் இன் பிட்வீன் த மந்த் இன் விச் பி அண்ட் யூ பெய்டு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா பர்சன்ஸ் கொடுக்கல, மந்த்து கேப் கொடுத்துருக்காங்க. நமக்கு பசில் கொடுத்துருக்க கொஷினில் மட்டும் அவங்க கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க. நமக்கு சப் கொஷின்லேயுமே இந்த மாதிரி மந்த்தா பர்சன்ஸாங்கிற மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். பிக்கும் யூக்கும் உள்ள மந்த்து கேப் கேட்டிருக்காங்க. ஸோ மந்த் கேப் கேட்டிருக்காங்களா. ஸோ பி இங்கே இருக்குது, யூ இங்கே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 மொத்தம் நமக்கு என்னது 5. So, if S is related to R, U is related to Q in certain way, then who among the following person is related to U? So, இதே கொஸ்டின் நம்ம போன பசிலில் பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி ஒரு கொஸ்டின் தான். இதையுமே வந்து நம்ம பின்னாடி இருந்தால் பார்க்கணும். ஆருக்கு எஸ் எப்படி ரிலேட்டடோ அதே மாதிரி தான் Q வந்து யூக்கு ரிலேட்டடாக இருப்பாங்க. அப்போ யூக்கு யார் வந்து அதே வேல வந்து ரிலேட்டடாக இருப்பாங்க. ஸோ ஆருக்கு எஸ் எப்படி ரிலேட்டட். ஸோ ஆருக்கு எஸ் வந்து 2% எபோவ். ஆர் போட்டு பி போட்டு தான் எஸ் போட்டிருக்காங்க. ஆருக்கு ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன். செகண்ட் எபோவில் தான் யார் இருக்காங்கன்னா எஸ் இருக்காங்க. ஓகேவா. ஸோ செகண்ட் எபோ. க்யூக்கு யூ என்ன எதுவும் பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போது இந்த கொஸ்டின் இருக்குல்ல, இந்த கொஸ்டின் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கொஸ்டின் இது. அதுக்கப்புறம் ஃபோர் அமங் த ஃபாலோவிங் ஃபாலோ த சர்டைன் வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். ஸோ அந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின்லாம் வந்து எப்படின்னா நமக்கு வந்து டிசைடிங் ஃபேக்டர், நம்ம பசில் கரெக்டாக தான் போட்டிருக்கோமா அப்படிங்கிறத இந்த கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சுனாலே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இதுவும் சேமாக இருக்கும்னு அவனே கொஸ்டினில் கொடுத்துட்டான். ஸோ நம்ம போட்டிருக்க ஆன்சரில் இதுவும் சேமாக இருக்கான்னு பார்த்துட்டாலே நமக்கு போதும், நம்ம போட்டிருக்கிறது கரெக்டு நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ க்யூக்கும் செகண்ட் எபோவில் வந்து யூ இருக்கா அப்படின்னு பார்த்துலாம். க்யூ இங்கே இருக்குது, டி யூ. க்யூக்கு ஃபஸ்ட் எபோ செகண்ட் எபோவில் யூ இருக்குது. ஸோ நம்ம போட்டிருக்க ஆன்சரும் கரெக்டு. ஸோ நமக்கு யாருக்கு எபோவில் கேட்டிருக்காங்கன்னா யூக்கு 2 பாக்ஸ் எபோவில் கேட்டிருக்காங்க. ஸோ யூக்கு ஃபஸ்ட் எபோ செகண்ட் எபோவில் யார் இருக்கா அப்படின்னா பி அப்படிங்கிற பர்சன் இருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் பி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிறதே இல்லை. ஸோ பி அப்படிங்கிறவங்க எங்கே இருந்தாங்க, பிப்ரவரியில் இருந்தாங்க. ஓகேவா. பி அப்படிங்கிறது பிப்ரவரியில். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா பி. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சன் டிட் க்யூ பே த டேக்ஸ். க்யூ வந்து எந்த மந்தில் பே பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப டேரக்ட் கொஷின். க்யூ வந்து எப்போ பே பண்ணியிருக்காங்க, நவம்பரில் பே பண்ணியிருக்காங்க. ஸோ க்யூ வந்து நவம்பரில் பே பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து if all the person made the tax in the alphabetical order from January, then who among the following person remains unchanged in his position. ஸோ இது வந்து எப்படின்னா இப்போ இருக்கா. ஸோ இப்போது என்ன ஆர்டரில் இருக்காங்க நான் இங்கே எழுதிக்கலாம். SPRUTQ. ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்கான். இப்போ இவங்களை வந்து என்ன பண்ணணும்னா டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா. ஸோ இது வந்து டாப் டு பாட்டம் வந்து நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ PQRSTU. ஸோ இப்போது யார் வந்து அன்சேஞ்சாக இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆர் வந்து அன்சேஞ்சாக இருக்காங்க. ஸோ டி வந்து அன்சேஞ்சாக இருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 2 பர்சன் வந்து அன்சேஞ்சில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆன்சர்.
ஆர் டியும் அன்சேஞ்சாக இருக்காங்க. ஸோ ஆப்ஷனில் நமக்கு ஆர் தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஹூ அமாங் த ஃபாலோவிங் பர்சன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆர் தான் ஆப்ஷனில் இருக்குது, டி அப்படிங்கிறது ஆப்ஷனில் இல்லை. ஸோ அதனால் ஆன்சர் வந்து ஆர். ஸோ இதை வந்து இந்த மாதிரி சைடில் எழுதி பண்ணக்கூடாது. என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கேயே நம்ம பார்க்கலாம் பி கியூ ஆர், ஆர் இருக்குது. ஸோ அப்போது ஆர் நம்ம வந்து டிக் பண்ணிக்கணும். எஸ்டி டிக் பண்ணிக்கணும், கியூ. ஓகே, அப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஆர் இருக்குது, நம்ம டிக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டிக் பண்ணலாம், ரவுண்ட் பண்ணலாம், என்ன நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ நம்ம பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி சைடில் எழுதி வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம அப்படியே நம்ம சொல்லணும், இங்கே பிக்யூஆர் நம்ம சொல்கிற வேர்டும் அங்கே நம்ம பார்க்குற வேர்டும் ஒரே லெட்டரும் ஒரே மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து அன்சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ எழுதுனீங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு அன்சர்டைன் சர்க்குலர் பசில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அன்சர்டைன் சர்க்குலர் பசில் வந்து ரேர் தான். பட் ஆனால் கொஸ்டின் உங்களுக்கு வந்து டஃப்பாக வருது அப்படின்னா இந்த மாதிரி அன்சர்டைன் சர்க்குலர் பசில் வந்து ப்ரிலிம்ஸ்லேயே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ அன்சர்டைன் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக நமக்கு என்ன வரும், பாசிபிள் வரும். ஸோ நாட் லெஸ் தென் 19% சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான். பிகாஸ் ஏன் அப்படின்னா நம்ம போட்டுருவோம், போட்டதுக்கப்புறம் ஓவர்லேப் ஆகும்போது இது எங்கே வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம வந்து பாசிபிள் எடுத்து அதை வந்து 19%க்கு குறையாமல் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம பாசிபிள் எலிமினேட் பண்ண முடியும். ஸோ இந்த சம் அப்படி தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஸோ எக்ஸுக்கும் கியூக்கும் நல்லா 3 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு 2 பாசிபிள் வரும். ஸோ இந்த பாசிபிள் போகாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பர்சன்ஸ்னே தெரியாத பட்சத்தில் நம்ம 3 பேர் முன்னாடியா பின்னாடியா அப்படிங்கிறத நம்ம குழப்பி போட்டு அதுக்கு ஒரு பாசிபிள் எடுக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சென்டென்ஸுக்கு போங்க. T sits fifth to the right of Q. இந்த மாதிரி இருக்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபேஸிங் சென்டர்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே பார்த்து தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ க்யூவோட ஃபிஃப்த் ரைட். ஸோ ஃபஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் ரைட்டில் டி. ஸோ நான் இதுக்கும் ஒரு பாசிபிள் எடுத்துக்கிறேன். பிகாஸ் நான் லாஸ்ட்டில் இந்த மாதிரி அன்சர்டைன் இருக்கும்போது நான் லாஸ்ட்டில் பாசிபிள் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த நடுவில் இருக்க கோடு, இப்போ இதில் எத்தனை கோட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத எண்ணி போடுறதுக்கே நமக்கு வந்து டைம் ஆகும். ஸோ பாசிபிள் வரலை அப்படிங்கிறதுனால நான் வந்து எனக்கு எதுக்கும் ஒரு சைடுக்கு ஒரு பாசிபிள் இருக்கட்டும் அப்படிங்கிறக்காண்டி போட்டு வச்சுக்கிறது வந்து பெட்டர். ஏன்னா நமக்கு போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆக போகிறதில்ல. இங்கே போட்டது அப்படியே தான் போட போகிறோம். 3 4 5 1 2 3 4 ஃபிஃப்த்தில் டி. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 4% சிட் பிட்வீன் டி அண்ட் ஆர். டீக்கும் ஆருக்கும் நல்ல 4%. இப்போ இங்கே போடணுமா அங்கே போடணுமான்னு பார்த்தீங்கன்னா டீக்கும் கியூக்கும் நல்லே 4 பேர் தான் இருக்காங்க. ஸோ அப்போ அங்கேயே போட்டுடலாம். 1 2 3 4ல் இங்கே வந்து ஆர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐ சிட் 7th டு த லெஃப்ட் ஆஃப் ஆர். ஆரோட லெஃப்டில். ஸோ அப்போ இந்த சைடு தான் லெஃப்ட்டு. ஸோ இது தான் லெஃப்ட்டு. ஸோ 1 2 3 4 5 6 7th ஐ. ஸோ அதுமாதிரி இங்கேயும் ஐ. ஸோ ஐயோட தேர்ட் ரைட்டில் ஜே. ஸோ இது வந்து ரைட்டு. ஃபஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட்டில் ஜே. As many persons sit between J and W as between J and Q when counted from the left of W, right of Q. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சம்மில் வந்து டபிள்யூக்கு பிலோவில் யார் இருப்பாங்களோ அவங்க தான் எஸ்ஸுக்கு எபோல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம்னா அதே மாதிரி இது வந்து பிட்வீனில் கொடுத்துருக்காங்க. ஜேக்கும் டபிள்யூக்கும் நல்ல எத்தனை பேர் இருப்பாங்களோ அவங்க தான் ஜேக்கும் கியூக்கும் நல்லா இருப்பாங்க. ஆனால் இதை நம்ம எங்கேருந்து கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. டபிள்யூவோட லெஃப்ட்லேருந்து கவுண்ட் பண்ணணும், கியூவோட ரைட்லேருந்து கவுண்ட் பண்ணணும். ஸோ கியூவோட ரைட்டு தானே, கியூவோட ரைட்லேருந்து நம்ம ஜே எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5. கியூவோட ரைட்லேருந்து ஜேக்கு வந்து 5% இருக்காங்க. அப்போது டபிள்யூவோட லெஃப்ட்லேருந்து ஜேக்கும் 5% தான் இருக்கணும். ஸோ டபிள்யூவோட லெஃப்ட்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஜேயோட ரைட் ஆயிரும். இப்போது ஜேயோட ரைட்லேருந்து 5% 1 2 3 4 5 விட்டு நம்ம இங்கே டபிள்யூ போட்டுடலாம். ஸோ அதேமாதிரி இங்கே 2 விட்டு நான் இங்கே வந்து ரெண்டாவதில் நான் வந்து டபிள்யூ போடுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டபிள்யூ சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் இசட். இசட்டோட தேர்ட் லெஃப்டில் தான் டபிள்யூ. இசட்டோட ஃபஸ்ட்டில் செகண்டில் தேர்ட் லெஃப்டில் டபிள்யூ. ஹூ இஸ் எ இமிடியேட் நேபர் ஆஃப் எஸ். எஸ்ஸோட இமிடியேட் நேபர். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு எஸ் போட்டலாம். எஸ் வந்து இசட்டுக்கு கீழேயும் வரலாம், அதாவது லெஃப்ட் சைட்லேயும் வரலாம், ரைட் சைட்லேயும் வரலாம். ஸோ நம்ம 2 பாசிபிள் ஆல்ரெடி போட்டிருக்கனால நான் இன்னொரு இடத்துல போட்டுறேன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஒரு க்ளூ பார்த்தோமா, 3% சிட் பிட்வீன் கியூ அண்ட் எஸ்.
ஸோ அப்போ இந்த இடத்துல 1 2 3 போட்டணும். அதே மாதிரி இங்கே 1 ஆல்ரெடி இருக்குது, 2 3. ஸோ 1 2 3 QK சிக்னலில் 3. இப்போ தான் நமக்கு இந்த லைன் வந்து இதாக போகுது 19%, நாட் லெஸ் தென் 19%. இப்போ இந்த 2 பாசிபிளில் எதில் வந்து 19க்கு கீழே இருக்காங்களோ அது வந்து எலிமினேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை என்னலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. 18 அப்படிங்கிறது லெஸ் தென் 19. ஸோ அப்போ இந்த பாசிபிள் கேன்சல் ஆகுது, இந்த பாசிபிள் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரைட் ஆயிரும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க? 20 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஹவு மெனி பர்சன் ஆர் சிட்டிங் அரௌண்ட் த சர்க்குலர் டேபிள். மொத்தம் எத்தனை பேர்? இப்போ தான் இன்னும் 20 பேர் இருக்காங்க. ஹூ அமங் த ஃபாலோயிங் பர்சன் சிட்ஸ் 5th டு த லெஃப்ட் ஆஃப் கியூ. கியூவோட 5th லெஃப்ட்டில் யார் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கியூ இங்கே இருக்கான், கியூ இங்கே இருக்கான், இவனோட 5th லெஃப்ட்டு. ஸோ 1 2 3 4 5 இசட் இருக்காங்க. ஸோ 5th லெஃப்ட்டில் இருக்கிறது யார் அப்படின்னா இசட். ஆப்வியஸாக நமக்கு இசட் ஆப்ஷனில் கொடுக்கல. ஸோ அப்போ எஸ்ஸோட இமிடியேட் ரைட்டா இமிடியேட் லெஃப்டா இல்லை டீயோட இமிடியேட் ரைட்டான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஸோட இமிடியேட் லெஃப்ட். எஸ்ஸோட இமிடியேட் லெஃப்டில் தான் நமக்கு வந்து யார் இருக்கா? இசட் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இசட் யாருன்னா கியூவோட 5th லெஃப்ட். நெக்ஸ்ட், ஹவு மெனி சீட்ஸ் ஆர் பிட்வீன் ஐ அண்ட் எஸ் வென் கவுண்டட் ஃப்ரம் த லெஃப்ட் ஆஃப் ஐ. ஐயோட லெஃப்ட்லேருந்து கவுண்ட் பண்ணணும், எஸ்ஸுக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஐ எங்கே இருக்காங்க? ஐ இங்கே இருக்குது. ஐயோட லெஃப்ட்னா இது இந்த சைடு தான் ஐயோட லெஃப்ட். 1 2 3 4 5 6 மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் சி. இஃப் எக்ஸ் இட்ஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் ஆர் அண்ட் ஜே. ஆருக்கும் ஜேக்கும் எக்ஸாக்ட்லி பிட்வீன் அப்படின்னா, ஸோ இப்போ இங்கே ஆர் இருக்காங்க, இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஆர் இருக்காங்க, இங்கே ஜே இருக்காங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி பிட்வீன்னா இந்த இடத்துல இல்லைன்னா இந்த இடத்துல தான் எக்ஸ் வந்து வரணும். அதாவது ஆருக்கும் எக்ஸுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க தான் எக்ஸுக்கும் ஜேக்கும் நடுவில் எக்ஸாக்ட்லி பிட்வீன். இந்த கேப்பும் இந்த கேப்பும் சேமாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து எக்ஸாக்ட்லி பிட்வீன். Who among the following person sits third to the left of S? எக்ஸு வந்து ஆருக்கும் ஜேக்கும் எக்ஸாக்ட்லி பிட்வீனா எக்ஸோட தேர்ட் லெஃப்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆருக்கும் ஜேக்கும் நல்ல எக்ஸ்னால் இந்த இடத்துல தான். ஸோ ஆருக்கும் எக்ஸுக்கும் நல்ல ஒரு ஆள், எக்ஸுக்கும் ஜேக்கும் நல்ல. இப்போ எக்ஸோட என்ன கேட்டாங்க? தேர்டு லெஃப்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லெஃப்ட்னா இந்த சைடு தான் லெஃப்ட். ஃபஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட்டில் யார் இருக்கா? டி இருக்காங்க. ஸோ தேர்ட் லெஃப்டில் இருக்கிறது டி. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ வித் ரெஸ்பெக்ட் டு டபிள்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டபிள்யூவோட 4th ரைட்டில் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. டபிள்யூ எங்கே இருக்குது? டபிள்யூவோட 1 2 3 4 4th ரைட்டில் எஸ். இப்போ இது ஃபாலோ ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்கொயர் டேபிள். 8% இருக்காங்க சிட்டிங் அரௌண்ட் ஸ்கொயர் டேபிள் இன் சச் எ வே. ஸோ பாக்ஸ் போட்டலாம் ஸ்கொயர். எப்படி பாசிபிள் வரும்? 4 of them sitting at the corner. கார்னரில் 4 பேர் இருக்காங்க. ஸோ இதுதான் கார்னர். கார்னரில் 4 பேர் இருக்காங்க. while 4 of them sitting in the middle. இது வந்து மிடில். கார்னரில் இருக்கவங்க ஃபேஸிங் சென்டர். கார்னரில் இருக்கவங்க ஃபேஸிங் சென்டர். மிடில் இருக்கவங்க ஃபேஸிங் அவுட் சைட். அவுட் சைட்னா இப்படி இப்படி பார்க்க உட்காந்துருப்பாங்க. ஸோ இப்போ பாக்ஸ் இருக்குல்ல, இப்போ இன்சைடில் இப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட லெஃப்ட் எது? இது வந்து அவங்களோட லெஃப்ட் சைடு, இது வந்து அவங்களோட ரைட் சைடு. ஓகேவா? இதே வந்து அவுட் சைடில் பார்க்குறாங்க அப்படின்னா இது வந்து அவங்களோட ரைட்டு, இது வந்து அவங்களோட லெஃப்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் லெஃப்ட் ரைட்டு டைரக்ஷன் ஃபார் பாக்ஸ். இப்போ வந்து கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ 2% சிட் பிட்வீன் டி அண்ட் யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டீக்கும் யூக்கும் நல்ல 2 பேர் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டி வந்து கார்னரில் வருமா எது வரும்னு தெரியாது. ஸோ நம்ம வந்து யூவை ஃபஸ்ட்டு சென்டரில் எடுத்துக்கலாம். ஓகேவா? இன்னொரு பாசிபிளாக யூவை வந்து கார்னரில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஏன் யூ எடுக்கிறேன் அப்படின்னா
ஸோ நீங்கள் வந்து டி எங்கே போடணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ அதுக்கும் 2 பாசிபிள் ஆகும். அதே நீங்கள் செகண்ட் சென்டென்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டெஃபினட்டாக இல்லாமல் பாசிபிள் போகுதுன்னா டக்குனே அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு க்ளூ இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஃபெச் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போயிடலாம். ஸோ வி சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் யூ. யூவோட தேர்ட் ரைட்டில் வின்னு சொல்லியிருக்காங்க. யூ இங்கே இருக்கா? ஸோ ஃபஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட்டில் வி. ஸோ யூ இங்கே இருக்கா? ஃபஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட்டில் வி. இப்போ யூக்கும் விக்கும் நல்ல எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. அப்போ டீக்கும் யூக்கும் நல்ல எத்தனை பேர் இருக்கணும்? 2 பேர் இருக்கணும். அப்போ இந்த சைடு வந்து இந்த பாசிபிள் இந்த சைடு வராது. ஸோ அப்போ இங்கே டி ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இங்கே டி வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இதுக்கு தான் வந்து செகண்ட் சென்டென்ஸ் பார்த்துட்டு ஃபஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கணும். ஃபஸ்ட் சென்டென்ஸ் வந்து நமக்கு மோர் பாசிபிள் கொடுக்குறதா இருந்தால். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? W sits adjacent to the one who sits opposite to V. விக்கு ஆப்போசிட்டில் W இல்லை, விக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன்ஸோட பக்கத்தில் தான் W இருக்காங்க. ஸோ வி இங்கே இருக்குது. ஸோ ஆப்போசிட்னா இதுதான் ஆப்போசிட். ஆப்போசிட்டுக்கு பக்கத்தில்னா இந்த இடத்துல W இருக்குது. ஸோ அப்போ எங்கே வரும் அப்படின்னா விக்கு ஆப்போசிட்டில் இந்த இடத்துல வரும். ஸோ இந்த இடத்துல யார் வருவாங்க அப்படின்னா W. ஸோ விக்கு ஆப்போசிட்டில் பக்கத்தில் W. இங்கே யூ இருக்குது, அதனால நம்ம அந்த சைடு W போடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பியோட 5th லெஃப்ட்டில் க்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பியோட 5th லெஃப்ட்டில் க்யூ. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பியோட செகண்ட் லெஃப்ட்டில் ஆர் வந்து வி பக்கத்தில் வராது அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பி நம்ம இங்கே எடுத்தோம் அப்படின்னா 5th லெஃப்ட் போடணும். ஃபஸ்ட் லெஃப்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், 5th நம்மளால் க்யூ போட முடியாது. ஸோ அப்போ பி இங்கே வராது. ஸோ பி இங்கே எடுத்தோன்னா 1 2 3 4 5ல் இங்கே க்யூ போட முடியாது. அப்போ பி இங்கே வராது. ஸோ பி இங்கே எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் லெஃப்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து, 5th இங்கே நம்ம க்யூ போடலாம். அதேமாதிரி பி வந்து பியோட செகண்ட் லெஃப்ட்டில் யார் இருப்பா? ஆர் இருப்பாங்க. பியோட செகண்ட் லெஃப்ட்டில் ஆர் இங்கே இருப்பாங்க. ஆனால் ஆர் என்ன கிடையாது அப்படின்னா ஆர் வந்து வி பக்கத்தில் வராது. ஸோ வி டஸ் நாட் சிட் அட்ஜசன்ட் டு ஆர். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வி பக்கத்தில் ஆர் இருக்குது. ஸோ அப்போ பி அப்படிங்கிறது வந்து என்ன, இங்கேயும் வந்து பி வராது. ஸோ நெக்ஸ்ட்டு பி இங்கே போட்டு பார்த்தோம் அப்படின்னா பியோட 5th லெஃப்ட்டில் ஃபஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட், ஃபோர்த், 5th க்யூ, பியோட செகண்ட் லெஃப்ட்டில் ஆர். ஸோ ரிமைனிங் இருக்கிற அந்த ஒரு ஆள் வந்து இங்கே வந்துடுவாங்க. அந்த ரிமைனிங் ஒரு ஆள் யார்? PQRS. ஸோ எஸ் வந்து இங்கே வந்துடுவாங்க. ஸோ இப்போ இந்த பாசிபிளாக நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இப்போது இந்த இது போட்டோம், நமக்கு வந்து எல்லாமே உட்காந்துடுச்சு. கடைசி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ் டஸ் நாட் சிட் இன் த கார்னர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எஸ் என்ன இருக்குது? மிடில் தான் இருக்குது. கார்னர்னால் இது தான் கார்னர். ஸோ இந்த 4 தான் கார்னர். இங்கே வந்து மிடில் தான் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு என்னது? இந்த பாசிபிள் வந்து நமக்கு கடைசி கொடுத்துருக்க லைன்லையும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பாசிபிள் போகிறோம் அப்படின்னா ஸோ பி இங்கே வச்சோம் அப்படின்னா 5th லெஃப்ட். ஸோ ஒரு பை சான்ஸ் நம்ம வந்து இதை ட்ரை பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பியோட 5th லெஃப்ட் 1 2 3 4 5 போட முடியாது, ஏன்னா அங்கே இடத்துல W இருக்குது. ஸோ பி இங்கே போட்டோன்னா 1 2 3 4 5 இங்கே க்யூ. பியோட செகண்ட் லெஃப்டில் ஆர், மிச்சம் இருக்கிறதுல எஸ். ஆர் வந்து வி பக்கத்துலேயும் இல்லை. ஆனால் எஸ் என்ன இருக்குது அப்படின்னா எஸ் வந்து டஸ் நாட் சிட் அட் த கார்னர். ஆனால் இங்கே எஸ் எங்கே இருக்குது? கார்னரில் இருக்குது. ஸோ இந்த பாசிபிள் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா கேன்சல் ஆகுது. ஸோ இதுதான் கரெக்டான பாசிபிள். ஸோ இப்போ நம்ம வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹூ அமங் த ஃபாலோயிங் பர்சன்ஸ் இஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் எஸ். எஸ்ஸோட தேர்ட் ரைட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஸோட தேர்ட் ரைட் இது வந்து ஆப்போசிட் சைடில் பார்த்துருக்கு. அப்போது ரைட் சைட் என்னது? இதுதான் ரைட். ஃபஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட்டில் யார் இருக்கா? டி அப்படிங்கிற பர்சன் இருக்காங்க. ஸோ நமக்கு டேரெக்டாகவே டி கொடுத்துட்டாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆன்சர் கரெக்ட். as many persons sit between T and R as between V. அதாவது டீக்கும் ஆருக்கும் நல்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அப்போ விக்கும் ஆன்சருக்கும் நல்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டீக்கும் ஆருக்கும் நடுவில் ஆப்போசிட்டில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஈஸி. விக்கோட ஆப்போசிட்டில் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பி. ஸோ ஆன்சர் இஸ் பி. If all the person mates with alphabetical order from P in clockwise direction. இந்த மாதிரி கொஷினில் இதை பார்க்கணும். P எங்கேருந்து என்ன டைரக்ஷன் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ how many percent remains unchangedன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்க்ளூடிங் P. அப்போ Pயை கணக்கெடுக்கக்கூடாது. ஸோ Pலேருந்து clockwise direction. Pலேருந்து எது clockwise direction? ஸோ இதுதான் clockwise direction. இப்படி போகிறது தான் clockwise. ஸோ P கண்டினியூஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம கண்டினியூஸாகவே போட்டலாம். P Q
RSTUVW. ஸோ அப்போ RSW இது 3 என்ன ஆகலை, சேஞ்ச் ஆகலை. ஸோ அன்சேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 3. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் யூ வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் டி? ஸோ இது கொடுத்துருக்கும்போது டீக்கு யூ என்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டீலேருந்து தான் யூக்கு பார்க்கணும், யூலேருந்து டி பார்த்துடக்கூடாது. டீலேருந்து யூ வந்து ஃபஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட். இது வந்து டி வந்து ஃபேஸிங் இன்சைட், அப்போ இது வந்து லெஃப்ட் சைட். தேர்டு லெஃப்ட்டில் யூ இருக்காங்க. ஓகேவா? ஏ, ஆன்சர் ஏ. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் போத் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீயோட ரைட் சைட்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம், லெஃப்ட் சைட்லேருந்து கனெக்ட் பண்ணலாம். அவங்க வந்து எந்த சைட்லேருந்து கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை. ஸோ டீயோட ரைட் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5, ஃபிஃப்த்து ரைட்டில் யூ இருக்காங்க. ஸோ அப்போது தேர்டு லெஃப்ட்டில் யூ, ஃபிஃப்த்து ரைட்டில் யூ. ஸோ ஃபிஃப்த்து ரைட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து என்னதுன்னா போத் ஏ அண்ட் டி. விச் ஆஃப் இது இந்த கொஸ்டின் தான் சொன்னேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரிலேட்டட் கொஸ்டின் இருக்குல்ல, எக்ஸ் ரிலேட்டட் டு யூ, அந்த மாதிரி ஒரு 2 அவங்களே ஒரு செர்டைன் வேல 2 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுவும் இந்த மாதிரி கொஸ்டினும் நம்ம பசில் கரெக்டாக தான் போட்டிருக்கோமா அப்படிங்கிறத நமக்கு செக் பண்ணுற ஒரு கொஸ்டினாக இருக்கும். அதாவது என்னென்னா இது எல்லாமே ஒரு ஒரு செர்டைன் இதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்க்கும்போது புரியும் இதில் எது வந்து ஆட் ஒன் அவுட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ TUWQS, TUWQS. இப்போ நான் அதை வந்து ஷேட் பண்ணுறேன். TUWQS பார்த்தீங்க அப்படின்னா டி மட்டும் என்ன இருக்குது, கார்னரில் இருக்குது. QSUW அப்படிங்கிறது வந்து என்ன இருக்குது, மிடில் இருக்குது. ஸோ அப்போது டி வந்து கார்னரில் இருக்குது. ஸோ அது ஒன்று தான் ஆட் ஒன் அவுட்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் டி. ஸோ இந்த இடத்துல தப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன பண்ணிடணும், அந்த கியூ இல்லை ஏதோ ஒன்று வந்து 2 விஷயம் வந்து கார்னரில் வந்துடும். ஸோ இப்போ 2 விஷயம் கார்னரில் வரும்போது நம்ம கண்டிப்பாக அப்படி ஆப்ஷனில் இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆப்ஷனில் ஏஎன்பி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. பட் இல்லை அப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த கொஷினில் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இது வந்து ஆர்டர் அண்ட் ரேங்கிங். ஸோ ஆர்டர் அண்ட் ரேங்கிங் வந்து நல்ல ஒரு ஸ்கோரிங் பார்ட், நம்ம ஈஸியாகவும் போட்டுடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரூட்ஸை வந்து ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. 7 ஃப்ரூட்ஸ் நேம் அந்த மாதிரி ரேட், ஃப்ரூட்டோட ரேட் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி ரேட் இஸ் மோர் தென் ஆர். பியோட ரேட் வந்து ஆரை விட அதிகமாக இருக்குது, ஆரை விட அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் லெஸ் தென் டி. ஆனால் பியோட ரேட் வந்து டீயை விட கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. லெஸ் தென் கொடுத்துருக்காங்க. அந்த பட் யாரை குறிக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற பர்சன் தான் குறிக்கும். ஸோ அப்போது டி இங்கே வரும். ஸோ டிபிஆர்னு வரும். ஆனால் நடுவில் யார் வேணால் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஃப்ரூட் யூஸ் ரேட் இஸ் லெஸ் தென் வி. யூவோட ரேட் வந்து வியை விட கம்மியாக இருக்கும். ஓகேவா? பட் யாரை குறிக்கி, யூவை குறிக்குது. மோர் தென் கியூ, கியூவை விட யூவோட ரேட் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் ரேட் இஸ் மோர் தென் பி. எஸ்ஸோட ரேட் வந்து பியை விட அதிகமாக இருக்கும். பட் நாட் மோர் தென் வி. வியை விட அதிகமாக கிடையாது அப்படின்னா வியை விட கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த இதில் தான் வரும், விஎஸ்பி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் வரும். ஆர் ரேட் இஸ் மோர் தென் யூனா ஆரை விட யூ வந்து கம்மியாக இருக்குது. யூவை விட ஆர் வந்து அதிகமாக இருக்கும். பின்னாடி இருந்து பார்க்கணும், யூவை விட ஆர் வந்து கம்மியாக இருக்கணும். பட் நாட் மோர் தென்னா லெஸ் தென். வியை விட ஆர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாமே எழுதிட்டோம். ஸோ மொத்தம் எத்தனை பர்சன்ட்னா 7. ஓகேவா? இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செகண்ட் ஹையஸ்ட் ரேட் வந்து 180ன்னு சொல்லியிருக்காங்க. ஹையஸ்ட் ரேட் வந்து 180. யார் வந்து இந்த இடத்துல வராங்களோ அவங்க வந்து 180. ஆனால் அது யார் கிடையாதான், வி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நாட் வின்னு சொல்லிட்டாங்க. த ஒன் ஹூ சோல்டு செகண்ட் லோயஸ்ட் வந்து 90. செகண்ட் லோயஸ்ட் வந்து இதுதான் ஃபஸ்ட் லோயஸ்ட், செகண்ட் லோயஸ்ட் வந்து 90. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே எழுதியிருக்கோன்னா இந்த 4 பாயிண்ட்ஸ் இது அப்படியே நம்ம வந்து இந்த 7% அரேஞ்ச் பண்ண போகிறோம். வி வந்து ஃபஸ்ட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வி வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் முன்னால் வி இருக்குது. ஸோ அப்போ வி வந்து இங்கே போடலாமா? ஸோ விக்கு அப்புறம் யூ இங்கே யூ இருக்கா, ஆனால் யூக்கு முன்னாடி ஆர் இருக்குது. ஸோ அப்போது விக்கு அப்புறம் ஆர் அப்புறம் தான் யூ வரும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆருக்கு முன்னாடியே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஆருக்கு முன்னாடியே பி வந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே பி வரும். டீக்கு முன்னாடியே டி வந்திருக்கு. ஸோ அப்போ டீ அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகேவா? ஸோ டி விபி ஆர்
ஆர்க்கு அப்புறம் யூக்கு அப்புறம் தான் கியூ போட்டிருக்காங்க. பிக்கு முன்னாடி எஸ் வரணும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? எஸ்ஸு பி ஆர் யூ கியூ. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இப்படி போட்டோமா, இந்த இடத்துல பிக்கு முன்னாடி எஸ் வரணும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம எஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த 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 ஒரு ஆப்ஷன் வச்சு. ஸோ பிஆர் போட்டோம். கியூக்கு அப்புறம் தான் யூ வரணும். ஆருக்கு அப்புறம் தான் யூ வரணும். ஸோ இப்படி இது வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே நம்ம வந்து எழுதிடுறோம், அவ்வளோதான். If the sum of the rates of fruit u and p is 210, u plus p, sumனா என்னது ப்ளஸ் வந்து 210 அப்படின்னா, தென் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டி அண்ட் வி, டிக்கும் விக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா 30 அப்படின்னா எஸ்ஸுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வியோடதும் 118 தெரியும், யூ வந்து 19 தெரியும். டி வந்து 118 தெரியும், அதே மாதிரி யூ வந்து 90 அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கொஸ்டின் வச்சு தெரியும் நமக்கு. ஸோ யூ வந்து 90 அப்படின்னா பி என்னவா இருக்கும்? ஸோ யூ வந்து இங்கே போகும்போது -90 வரும்போது நமக்கு என்ன வரும்? 120 வரும். ஸோ 210 - 90 வந்து 120. ஸோ டி வந்து 180. ஸோ அதுலேருந்து 30 மைனஸ் பண்ணால் நமக்கு வி கிடச்சிருமா? இப்போ வி வந்து நமக்கு வந்து என்னதுன்னா 150. ஸோ இப்போது பி வந்து 120, வி வந்து 150. எஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. பி வந்து பி வந்து 120, வி வந்து 150. இப்போ எஸ் வந்து ரெண்டுக்கும் நடுவில், 150க்கும் 120க்கும் நடுவில். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 128 இருக்கலாம். அதாவது 120க்கு எபோவாக இருக்கணும், 150க்கு பிலோவில் இருக்கணும். ஸோ இது வந்து 150க்கு எபோ. ஸோ இது வந்து சி இருக்கலாம், இது வந்து 120க்கு பிலோ. ஸோ இப்போ ஏ இல்லைனா சி இருக்கலாம். ஆன்சர் வந்து எதர் ஏ ஆர் சி. Which of the following fruit is sold at the third lowest rate? Third lowest rateல sold பண்ண fruit என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் வந்து என்னது? ஆர். ஸோ ஆன்சர் இஸ் ஆர். ஸோ நெக்ஸ்ட் வந்து இசட்டோட ரேட் வந்து பியை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, பட் நாட் இசட், அதாவது இசட்டோட ரேட் வந்து பியை விட அதிகமாக இருக்கும், ஆனால் வியை விட அதிகம் கிடையாது. தென் ஹவு மெனி ஃப்ரூட் ரேட் இஸ் மோர் தென் இசட்? இசட்டை விட எது அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வி இசட் பின்னு போட சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இசட் வரும், இல்லைனா இந்த இடத்துல இசட் வரும். ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹவு மெனி ஃப்ரூட்ஸ் ஆர் மோர் தென் இசட் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல இசட் எடுத்தோம்னா 2, இந்த இடத்துல இசட் எடுத்தோம்னா 3. 2 இல்லைனா 3 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆப்ஷனில் வந்து எய்தர் இருக்கணும், 2 இல்லைனா 3, எய்தர் ஏ ஆர் பி. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ஆர்டர் அண்ட் ரேங்கிங் தான். ஸோ நம்ம அதே எப்படி போட்டோமோ அதே மாதிரி நம்ம போடலாம். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சுன்னா இதை பாஸ் பண்ணி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கவ் மில்க் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கவ் டி கிவ்ஸ் மோர் மில்க் தென் எஃப். டி வந்து எஃப்பை விட அதிகமாகவே மில்க் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவ் எஃப் கிவ்ஸ் மோர் மில்க் தென் பி. எஃப் வந்து பியை விட அதிகமாக கொடுக்கும், பட் நாட் மோர் தென் இ. இயை விட அதிகமாக கொடுக்காதுன்னு சொல்லிட்டாங்க. கவ் பி டஸ் நாட் கிவ் த லோயஸ்ட் குவான்டிட்டின்னு சொல்லியிருக்காங்க. பி வந்து லோயஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி கிவ் மோர் மில்க் தென் பி. சி வந்து பியை விட அதிகமாக கொடுக்கும், பட் லெஸ் தென் இயை விட கம்மியாக தான்ப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கவ் விச் கிவ் த ஹையஸ்ட் மில்க் குவான்டிட்டிஸ் 3 லிட்டர் மோர் தென் டி. அப்போது ஹையஸ்ட் வந்து என்ன கிடையாது, டி வந்து ஹையஸ்ட் கிடையாது. ஏன்னா ஹையஸ்ட் வந்து டி + 3, அப்போ டி வந்து ஹையஸ்ட்டாக இருக்காது. த கவ் விச் கிவ் த தேர்ட் லோயஸ்ட் மில்க் இஸ் 10 விச் இஸ் நாட் கிவன் பை எஃப். எஃப் வந்து அப்போ தேர்ட் லோயஸ்ட் வந்து என்னதுக்கு? எஃப் கிடையாது. ஏன்னா எஃப் அவங்களே சொல்கிறாங்க விச் இஸ் நாட் கிவன் பை கவ் எஃப்னு சொல்லி. மொத்தம் எத்தனை கவ்? 6 கவ்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இங்கே டி கிடையாது, இது வந்து 3 + டின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது தேர்ட் லோயஸ்ட் வந்து 10, இது வந்து எஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ டி இங்கே வராது. ஸோ டிக்கு அப்புறம் எஃப், எஃப்க்கு அப்புறம் பி. ஓகேவா? பிக்கு முன்னாடியே சிஇலாம் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து இ ஃபஸ்ட்டு இருக்குது, இங்கே இ ஃபஸ்ட்டு இருக்குது. அப்போ நம்ம இ வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? இக்கு அப்புறம் எஃப், ஆனால் எஃப்க்கு முன்னால் என்ன வரணும்? டி வரணும். அப்போ டி எஃப்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ எஃப்க்கு அப்புறம் பி, இந்த இடத்துல பி போடலாம். பிக்கு முன்னாடி சி அப்படிங்கிறது வரணும். ஸோ சி வந்து இங்கே போட்டுடலாம். ஓகேவா? இன்னொன்று கொடுத்துருந்தாங்களே, பி வந்து
லோயஸ்ட் கிடையாது. பி வந்து இங்கே லோயஸ்ட்டில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 1 2 3 4 5 கொடுத்துட்டோம். ரிமைனிங் இருக்குது ஏ. பி வந்து கடைசியாக வராது. அப்போ ஏ வந்து கடைசியாக போட்டுடலாமா? ஸோ அப்போ நம்ம ஆர்டர் கரெக்டாக உட்காந்துருச்சு. அப்போ நம்ம இங்கே எழுதிடலாம். ஸோ இந்த பசிலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு முட்டாள்தனம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இங்கே தான் 3 + D கொடுத்துருக்காங்களே, அப்போ இங்கே 10 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம டியை போட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடாது. பட் சம்டைம்ஸ் தான் அவங்க அப்படி கொடுத்துருப்பாங்க. எல்லா டைமும் அப்படி கொடுத்துருப்பாங்க நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இந்த ஹிண்ட் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆன்சர் அதாவது சப்கொஷனில் நமக்கு இதுக்கான வந்து ஹிண்ட் வச்சுருப்பாங்க. So if the difference between the quantity of milk given by C and D is 4 liter, ஓகே இந்த கொடுத்துருக்காங்களா, சி அப்படிங்கிறது 10ன்னு வந்துச்சா, சி அப்படிங்கிறது 10ன்னு வந்துச்சா, சி 10ன்னு போட்டிருக்கோமா, சிக்கும் டிக்கும் நல்லா 4 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. டி அப்படிங்கிறது முன்னாடி தான் இருக்குது. அப்போ டி அப்படிங்கிறது என்னது 14 லிட்டராக இருக்குமா, ஓகேவா. அண்ட் த சம் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் சி கவ் இ அண்ட் கவ் எஃப் இஸ் 29. ஸோ இக்கும் எஃப்பும் சேர்த்தோம் அப்படின்னா 29ன்னு சொல்லியிருக்காங்க. இ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒன்று, டி வந்து 14 போட்டிருக்கோம். அப்போது டி + 3 தான் என்னதுன்னா இ. அப்போ டி அப்படிங்கிறது 17, ஓகேவா. சாரி, இ அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து இ தானே இருக்குது. இ அப்படிங்கிறது வந்து 17. ஸோ இ அப்படிங்கிறது வந்து 17 அப்படின்னா எஃப் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும், 17 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணால் 29 வரும். ஸோ 12. ஸோ 12 ஆட் பண்ணோன்னா நமக்கு 29 வரும். தென் ஹவு மெனி குவான்டிட்டி ஆஃப் மில்க் இஸ் கிவன் பை எஃப்னு கேட்டிருக்காங்க. எஃப் அப்படிங்கிறது என்னது 12. ஆன்சர் இஸ் சி. விச் ஆஃப் த ஃபாலோவிங் கவ் கிவ்ஸ் 4th lowest குவான்டிட்டி ஆஃப் மில்க். 4th lowest யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 2 3 4. 4th யார் இருக்கா, எஃப் இருக்காங்க. ஸோ கவ் எஃப் தான் வந்து 4th lowest. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்இக்வாலிட்டி. ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியம், ரொம்பவே ஈஸி. ஸ்கோரிங் பார்ட் எல்லாமே தான். ஸோ கவனமாக இதை வந்து போடுங்க. மிஸ்டேக் வரதுக்கு, கேர்லெஸ் மிஸ்டேக் வரதுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸில் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக போடணும். ஸோ ஏ கிரேட்டர் தென் டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ ஏலேருந்து டிக்கு நம்ம ட்ராவல் ஆகணும். ஸோ டிக்கு போகணும் அப்படின்னா நம்ம வந்து எம் இல்லைனா டபிள்யூக்கு தான் போகணும். இது வந்து செப்பரேஷன் இப்படி கொடுத்துருக்கிறது வந்து அந்த சென்டென்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. ஸோ ஏலேருந்து எம் இல்லைனா டபிள்யூக்கு போகணும். ஸோ இந்த செப்பரேஷனில் எம் டபிள்யூ இல்லை. இப்போ நம்ம டபிள்யூக்கு போகணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எல்லேருந்து டபிள்யூக்கு போகலாம். டபிள்யூலேருந்து நம்ம டிக்கு தான் போகணும், டிக்கு போகலாம். ஸோ ஏ கிரேட்டர் தென் எல், எல் ஈக்குவல் டு டபிள்யூ. டபிள்யூ இங்கே என்ன இருக்குது, நம்ம எங்கேருந்து போகிறோமோ அந்த படியே ரீட் பண்ணுங்கள். ஸோ இப்படி இருந்தால் இந்த வாய் வந்து திறந்துருந்தால் அது வந்து கிரேட்டர், வாய் இப்படி மூடி இருந்ததுன்னா அது வந்து லெஸ்ஸர், ஓகே. இப்போ நீங்கள் இந்த சைட்லேருந்து பார்க்குறீங்க, இந்த சைடு டபிள்யூ போட்டு பார்க்குறீங்கன்னா டபிள்யூ கிரேட்டர் தென், அதே இது டபிள்யூ தூக்கி இந்த சைட் போட்டிங்கன்னா டபிள்யூ லெஸ்ஸர் தென் அப்படின்னு பார்க்கணும். கீழே ஒரு கோடு இப்படி போட்டு ஒரு கோடு இருந்தால் இது வந்து ஈக்குவல் டுவும் கிரேட்டரும் சேர்ந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு டினோட் ஆகும், ஓகேவா. ஸோ இப்போது ஏலேருந்து எல் வந்து ஏ கிரேட்டர் தென் எல், எல் ஈக்குவல் டு டபிள்யூ, டபிள்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி. நமக்கு ஆக்சுவலாக இந்த கிரேட்டர் தென்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த இடத்துல என்னென்னா ஒரு கிரேட்டராக இருக்கணும். இப்போ இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எல், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி. இப்படி இருந்துச்சுன்னா இதை நம்ம வந்து ஏ கிரேட்டர் தென் டின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா இங்கே வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு கிரேட்டர் தென்னாக இருக்கணும். இந்த இடத்துல இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம சொல்லலாம். இதுதான் வந்து பவர் எடுத்துக்கும், கிரேட்டர் தென் தான் பவர் எடுத்துக்கும். ஸோ அப்போ ஏ வந்து கிரேட்டர் தென் டி அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகேவா. ஸோ அப்போ இது வந்து ஃபாலோ ஆகுது. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கே லெஸ்ஸர் தென் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கேலேருந்து ஏக்கு போகணும் அப்படின்னா அதே தான், இந்த பார்ட்லேருந்து கேலேருந்து எல்லுக்கு போகணும், எல்லேருந்து ஏக்கு போகணும். அப்போது கேலேருந்து எல்லு தானே பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த டேரெக்ஷனில் பாருங்கள், கே கிரேட்டர் தென் ஆர், ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எல். ஒரு கிரேட்டர் தென் வந்துருச்சா, நெக்ஸ்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்தாலும் நம்ம எப்படி எடுத்துக்கணும், கிரேட்டர் தென் எடுத்துக்கணும். ஆர் கிரேட்டர் தென் எல், எல் என்ன ஆகுது, லெஸ்ஸர் தென் ஏன்னு ஆகுது. நம்ம எல்லேருந்து தான் பார்க்கணும், எல் வந்து லெஸ்ஸர் தென் ஏ ஆகுது. அப்போ இது வந்து ஃபாலோ ஆகலை. அப்போ ஆன்சர் வந்து ஒன்லி 1 இஸ் ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜே லெஸ்ஸர் தென் வின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜேலேருந்து விக்கு போகணும். ஸோ ஜேலேருந்து டிக்கு போயிட்டோம் அப்படின்னா டிலேருந்து விக்கு போயிடலாம். ஸோ ஜே லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு டி, டி லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு எம். இப்போ வரைக்கும் நமக்கு லெஸ்ஸர் தென் வரல, ஓகேவா. லெஸ்ஸர் தென் வந்தால் தான் நமக்கு இந்த கண்டிஷன் ட்ரூன்னு நம்ம சொல்ல முடியும். எம்லேருந்து லெஸ்ஸர் தென் வி, ஒய், அப்போ லெஸ்ஸர் தென் வந்துருச்சு, ஓகேவா. டபிள்யூலேருந்து எஸ் வந்து கிரேட்டர் தென் சிம்பிள் மாறுது. ஸோ அப்போ இது வந்து வராது.
ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வி லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு எல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வி சைட்லேருந்து போகணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஜேலேருந்து வி சைட் போகணும். இப்போ விலேருந்து எல் சைட் போகணும். ஸோ வி கிரேட்டர் தென் எல் ஃபஸ்ட்டே போச்சா, வி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, லெஸர் தென் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து நெய்தர் அப்படின்னு நம்ம போடுவோம். பட்னா நல்லா பார்த்தீங்க, இந்த இதை வந்து நோட் பண்ணணும். நமக்கு என்ன வந்திருக்கு, 2 வேரியபிள் ஒரே மாதிரி இருக்கா, வின்னு 2 வந்து ஒன்றா இருக்குது. ஓகேவா, இந்த ஜேயும் எல்லோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல் ஈக்குவல் டு ஜேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஈக்குவல் டுனா என்ன, எல் இருக்க இடத்துல ஜே போடலாம், ஜே இருக்க இடத்துல எல் போடலாம், அதானே ஈக்குவல் டு. ஸோ அப்போது எல் ஈக்குவல் டு ஜேனா இந்த இடத்துல எல் போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போது எல்லுக்கும் ஜேக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, எல்லா சிம்பிளும் இருக்குது, கிரேட்டர் தென்னும் இருக்குது, லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. ஓகேவா, ஸோ எல்லா சிம்பிளுமே இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேயும் லெஸர் தென் இருக்குது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ஜே லெஸர் தென் வி. நெக்ஸ்ட்டு இது தானே ஜே, எல் ஈக்குவல் டு ஜேல ஜே என்ன கொடுத்துருக்காங்க, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வி. அவங்க இது அதாவது ஜேக்கும் விக்கும் நடுவில் இருக்க எல்லா சிம்பிளுமே இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கா. ஜேக்கும் லெஸர் தென் இருக்குது, விலேருந்து கிரேட்டர் தென்னும் இருக்குது. ஓகேவா, ஸோ ஈக்குவல் டு இருக்கா, அந்த லெஸ் தென் ஈக்குவல் டுவில் ஒரு ஈக்குவல் டு இருக்கா, அந்த ஈக்குவல் டு இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கா. ஸோ இந்த மாதிரி 2 வேரியபிள் சேமாக இருக்கும்போது ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற அந்த சிம்பிள்ஸ் வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எய்தர் ஆர் போடலாம். ஓகேவா, மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இந்த வேரியபிள் ஒன்றா இருக்கான்னு பாருங்கள், கன்க்ளூஷன் 2 ஃபால்ஸ் ஆகுதான்னு பாருங்கள். ஓகேவா, 2 கன்க்ளூஷனுமே ஃபால்ஸ் ஆகணும், வேரியபிள் வந்து சேமாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எய்தர் ஆர் போடலாம். ஸோ எய்தர் ஆர் அப்படின்னா இது 2ம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹச் கிரேட்டர் தென் பி, ஹச்லேருந்து பிக்கு போகணும். ஸோ ஹச்லேருந்து நம்ம போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒய்க்கு போய் தான் போக முடியும். ஹச்லேருந்து ஒய்லேருந்து தான் பி. ஸோ ஹச் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் லெஸர் தென் வி வருது. ஸோ இது பாசிபிள் இல்லை. எல் லெஸர் தென் டி, எல்லேருந்து டீக்கு போகணும் அப்படின்னா எல்லேருந்து திரும்ப ஒய்க்கு போய் தான் ஒய்லேருந்து தான் டீக்கு வர முடியும். ஸோ வேறு எதுவுமே கனெக்டிங் இல்லை. ஸோ இந்த இடத்துல 2 சிம்பிள் மாறிடுது. அப்போ இதுவும் பாசிபிள் இல்லை, ஆன்சர் வந்து நெய்தர். ஸோ நெக்ஸ்ட்டு இசட் கிரேட்டர் தென் ஒய்னு கொடுத்துருக்காங்களா, இசட்லேருந்து ஒய்க்கு போகணும். இசட் இங்கே இருக்குது, ஒய் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இசட்லேருந்து கே போயிட்டு கேட்லேருந்து ஒய் போயிடலாம். இசட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி கிரேட்டர் தென் கியூ. அப்போ இசட்லேருந்து கிரேட்டர் தென் கேலேருந்து ஒய் வந்து கிரேட்டர் தென்னாக இருக்கணும், இல்லை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லை ஈக்குவல் டு எது இருந்தாலும் இந்த பாசிபிள் வந்து கரெக்ட் ஆயிரும். ஸோ நமக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுங்கிறது தான் இருக்குது. ஸோ இந்த பாசிபிள் வந்து கரெக்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜே லெஸர் தென் இசட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜேலேருந்து இசட்டுக்கு போகணும். ஸோ ஜேலேருந்து டீக்கு போயிட்டு டீலேருந்து இசட் போகலாமா, ஜேலேருந்து டீக்கு பார்த்தீங்கன்னா லெஸர் தென் சிம்பிள் இருக்குது. ஸோ இதை கம்பைன் பண்ணிடுங்க, லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு இன்னொரு லெஸர் தென் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கிரேட்டர், இதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஈக்குவல் டு இருக்கும்போது ஸோ இப்படி ஒரு சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா இதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஜே லெஸர் தென் டி லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு இசட் இருக்கா. ஸோ அப்போ இப்படி போட்டோம் அப்படின்னா எதை எடுத்துப்போம், லெஸர் தென் தான் எடுத்துப்போம். அப்போ ஜே லெஸர் தென் இசட், ஜே வந்து இந்த சைடு இருக்குது, நம்ம வந்து இப்படி பார்க்குறோம். ஓகேவா, ஸோ அப்போ போத் 1 and 2 ஆர் ட்ரூ. எல் கிரேட்டர் தென் எக்ஸ். ஸோ எல்லேருந்து எக்ஸு போகணும் அப்படின்னா எல்லேருந்து சி போகணும், சிலேருந்து எக்ஸ் போகணும். எல்லேருந்து கிரேட்டர் தென் சிலேருந்து கிரேட்டர் தென் எக்ஸ். இப்போ இது ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எம்லேருந்து பி. ஸோ எம்லேருந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி இருக்கணும். ஸோ எம்லேருந்து சிலேருந்து பி. எம் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிலேருந்து லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு பி வருது. ஸோ ஒன்லி 1 தான் ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனல் 5 கொஷின் ஆல்ஃபா நியூமரிக். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் பி இஸ் ஆடட், இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ஓகேவா, ஸோ பி இஸ் ஆடட் அட் த எண்ட் ஆஃப் ஈச் வேர்ட் தென் ஹவு மெனி மீனிங்ஃபுல் வேர்ட் கேன் பி ஃபார்ம்ட் இன் த சீரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வேர்டோட லாஸ்ட்டில் வந்து பி ஆட் பண்ணிக்கணும். ஸோ நாட் பி மீனிங்ஃபுல் வேர்டில் டின் போட்டு லாஸ்ட்டில் பி போட்டோன்னா ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு வருமா, வராது. ரேம்ப் வரும் இல்லையா, RAMP, ரேம்ப் வாக் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆல்ரெடி இங்கே பி தான் இருக்குன்னு இருப்பின்னா பி. பேட் பி வராது. ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா ஒன்று தான், ரேம்ப் அப்படிங்கிறது தான் ஆன்சர் டி.
If the word are arranged in a dictionary order from left to right, then which of the following word remains unchanged in this position? வேர்டை வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லிங்க. என்ன தான் வேர்டு ஓகேவா மற்ற வேர்டு. ஸோ இப்போ இதோட ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் நோட் பண்ணிக்கலாம். NTRLB. ஸோ இப்போ இதை அரேஞ்ச் பண்ணால் BLNRT. ஸோ இப்போ இதில் வந்து எது அன்சேஞ்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ அப்போது நன் தான் ஆன்சர். எல்லாமே வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நோட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் லைட்டாக நோட் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த இந்த லைனை எழுதாமல் இதிலே வச்சுங்க BLNRT அப்படின்னு. ஸோ எழுதி பார்த்தா கூட உங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகாது. இஃப் த ஆல் லெட்டர் அரேஞ்ச் இந்த ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் வித்தின் த வேர்டுக்குள்ளேயே ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுமா லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து டிக்ஷனரிக் ஆர்டரில். அண்ட் தென் த வேர்ட் ஆர் ஃபஸ்ட்டு வந்து வேர்டுக்குள்ளேயே ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த வேர்டை ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி செகண்ட் லெட்டர் ஆஃப் த தேர்ட் ஒன் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட்லேருந்து தேர்ட் வேர்டோட செகண்ட் லெட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் இருக்க ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வர ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் நோட் பண்ணிக்கலாம். NOTயில் எது ஃபஸ்ட்டு வரும்? N தான் வரும். TINல I, RAMல A, LAPயில் A, BATயில் B. ஸோ இப்போ இந்த 3 B இருக்கா, 3 A இருக்குது. ஸோ ஏக்கு அப்புறம் M தானே வரும். R வந்து Mக்கு அப்புறம் தான் வரும். ஸோ ஏக்கு அப்புறம் இங்கே L வரும், இங்கே ஏக்கு அப்புறம் B வரும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு சேம் லெட்டர் வரும்போது செகண்ட் லெட்டர் சேர்த்து நோட் பண்ணிக்கோங்க. இதை திரும்ப ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் லெஃப்ட்லேருந்து அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு AB, அப்புறம் AL, AM, அப்புறம் I, அப்புறம் N. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேர்டு ரைட் ஹேண்ட்லேருந்து தேர்ட் வேர்டோட செகண்ட் லெட்டர் என்ன கேட்டிருக்காங்க. ரைட் ஹேண்ட்லேருந்து தேர்ட் வேர்டு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வேர்டோட செகண்ட் லெட்டர் என்ன? M. நம்ம அங்கேயே நம்ம வந்து டினோட் பண்ணியிருக்கோம் AM. அப்போ ஆன்சர் இஸ் M. First and last letter are interchanged and the second letter of the each word is changed immediately succeeding letter. Succeeding na next letter. So இப்போ A இருந்துச்சு அப்படின்னா B. அதான் succeeding next letter. Then which of the following word is repeated letter? அதாவது ஃபஸ்ட்டு அந்த வேர்டோட ஃபஸ்ட் லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுமா. அதுக்கப்புறம் செகண்ட் லெட்டரை வந்து நெக்ஸ்ட் லெட்டராக மாற்றும்போது எந்த வேர்டு ரிப்பீட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். எந்த வேர்டில் லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் நான் வந்து முக்கியமாக என்னென்னா இதை பண்ணவே தேவையில்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் பண்ணலனாலும் ஒன்று தான். அவங்க என்ன கேட்குறாங்க, செகண்ட் லெட்டரை சேஞ்ச் பண்ணு, செகண்ட் லெட்டரை நீ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வேறு லெட்டர் வந்து ஏற்கனவே அந்த வேர்டில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரிப்பீட் ஆகுதா அப்படி தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணால் போதும், செகண்ட் லெட்டரை ரிப்பீட் பண்ணால் மட்டும் போதும், செகண்ட் லெட்டரை நெக்ஸ்ட் லெட்டரை சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இப்போது ஓக்கு அப்புறம் என்ன வரும்? P, I, J, A, B, A, B, A, B. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா P வந்து இங்கே ரிப்பீட் ஆகலை ஓகேவா. P வந்து இங்கே ரிப்பீட் ஆகலை, J ரிப்பீட் ஆகலை, B ரிப்பீட் ஆகலை, இங்கே B ரிப்பீட் ஆகலை, இங்கே B ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதை எழுதாமே நம்ம பார்க்கும்போதே சொல்லிடலாம். ஓக்கு அப்புறம் P இல்லை, ஸோ அவுட்டு. ஐக்கு அப்புறம் J இல்லை, ஏக்கு அப்புறம் B இங்கே B இல்லை, ஏக்கு அப்புறம் B இங்கே B இல்லை, ஏக்கு அப்புறம் B இருக்குது. ஸோ அப்போ B அப்படின்னு சொல்லி 2 வாட்டி ரிப்பீட் ஆகுதா, BT இப்படின்னு 2 வாட்டி ரிப்பீட் ஆகுதா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னது? ஆன்சர் வந்து அதோட இந்த பேட் அப்படிங்கிறது தான் ஆப்ஷனில் இருக்கும். ஸோ நம்ம அதை தான் கிளிக் பண்ணணும். ஸோ ஆன்சர் வந்து பேட். If all the consonants in the each word are changed to the immediate succeeding letter, அதாவது இருக்கிற எல்லா கான்சோனண்ட்டும் அதோட நெக்ஸ்ட் லெட்டராக சேஞ்ச் ஆகணுமா. தென் ஆல் த வவல்ஸ் ஆர் சேஞ்ச் டு த இமீடியட்லி ப்ரெசிடிங் லெட்டர், வவல்ஸ் எல்லாம் அதுக்கு முந்தின லெட்டராக சேஞ்ச் ஆகணுமா. தென் ஹவு மெனி வேர்ட்ஸ் ஆர் நோ வவல்ஸ், எந்த வேர்ட்ஸில் வந்து வவல்ஸே இல்லாமல் ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வவல்ஸ் எப்போவுமே அதோட முன்னாள் லெட்டராகவோ இல்லை பின்னால் லெட்டரோ மாறாகும்போது இன்னொரு வவலாக வராது. ஸோ அப்போ வவலை நம்ம இந்த இடத்துல கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. கான்சோனண்ட் இப்போ வவல் என்ன? AEIOU. எந்த கான்சோனண்ட்டை நெக்ஸ்ட் லெட்டராக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வவல் வரும் அப்படிங்கிறதா நம்ம இதில் பார்க்கணும். ஏன்னா ஒரு கான்சோனண்ட் சேஞ்ச் பண்ணால் தான் நமக்கு வவல் வரும். அந்த வவல் வந்துச்சு அப்படின்னா அந்த வேர்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க நோ வவல்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இசட் வந்து ஏயோட ப்ரெசிடிங் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே இடத்துல ZDHNT. இசட்டுக்கு அப்புறம் A, டிக்கு அப்புறம் E, ஹச்சுக்கு அப்புறம் I, Nக்கு அப்புறம் O, டிக்கு அப்புறம் U. ஸோ இதுதான், இது வந்து நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். ZDHNT BFJPV. ஸோ இது வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ZDHNT தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம்.
ஓகேவா? ஸோ இப்போ லெட்டரில் இசட்டிஹெச்என்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த வேர்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது. அது இல்லாத வேர்ட் தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ இங்கே இசட்டிஹெச்என்டி இருக்குது. ஸோ இது கிடையாது. இங்கே இசட்டிஹெச்என்டி டியூஎன் ரெண்டுமே இருக்குது. இங்கே இசட்டிஹெச்என்டி இருக்கா? இல்லை. ஏ வந்து நீங்கள் வவலாக கன்சிடர் பண்ணிக்கூடாது. ஏ வந்து நெக்ஸ்ட் லெட்டராக மாறும்போது என்ன ஆயிரும்? வவல் இல்லாமல் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. இசட்டிஹெச்என்டி இல்லை. இசட்டிஹெச்என்டி டி இருக்குது. ஸோ அப்போது ரேம்ப் அண்ட் லேம்ப் அப்படி ரேம் அண்ட் லேம்ப் தான் ஆன்சர். ஆன்சர் வந்து